அனைவருக்கும் இனிய வணக்கம். டி.எம். சௌந்தரராஜன், சிவாஜி கணேசன், இந்த காம்பினேஷன் என்னை எப்பவுமே ஒரு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு சீம்லெஸ்ஸாக பொருந்திருப்பாங்க. அதாவது ரத்தமும் சதையும் எப்படி ஒன்றா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சீம்லெஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிரித்து பார்க்க முடியாது. அதாவது திரையில் அந்த சீனில் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடி நடிக்கிறார். அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னா அந்த டிஎம்எஸ் பாடினாரு, வேற யாரோ பாடியிருக்காங்க, அப்போ அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. அந்த காட்சி, அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்கு. இதில் குறிப்பாக டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை பற்றி நான் ஆச்சரியப்படுறது என்ன அப்படின்னா, ஒரு பாடகராக இருந்து கொண்டு அவருக்கும் ஒரு தனி வாய்ஸ் இருக்கு. அப்படி இருந்தும் சிவாஜிக்காக பண்ண மாடுலேஷன்லாம் அப்படியே டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். பல பாடல்கள் அல்லது சில பாடல்கள் எல்லாம் அப்படியே சிவாஜியாவே மாறிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெறும் வாய்ஸ் மாற்றுறது மட்டும் கிடையாது, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஏற்ற இறக்கம், டைமிங் எல்லாமே அப்படியே சிவாஜி அப்படியே கொண்டு வந்துட்டார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாடல்கள், அதாவது டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜியாக மாறின தருணங்கள் 4 பாடல், அதை தான் நான் சொல்ல போகிறேன். அது என்ன பாட்டு அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நினச்ச பாட்டு இதில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் பிடிச்ச பாட்டு என்னன்றதை நீங்கள் அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த கவுண்டவுனை 4, 3, 2, 1 இப்படி தான் போகிறேன். ஓகேங்களா, போகலாம். பாடல் நம்பர் 4 என்ன பாடல்? பலே பாண்டியா அப்படின்ற படத்தில் வர நீயே உனக்கு என்றும் நிகரானவன், இந்த பாடல் தான். இந்த பாட்டுல அந்த குறிப்பா அந்த ஏரியா, அந்த மாமா மாப்பிள்ளைன்னு வரும் பார்த்தீங்களா, அதில் அந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார்ல, அந்த போர்ஷன் எல்லாம் சிவாஜி கணேசனே பாடி நடிச்சாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வாய்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிருது. அதில் குறிப்பா அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டயலாக் வரும், ஒரு கான்வர்சேஷன் வரும். எம்.ஆர். ராதா அவர்களுக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கான்வர்சேஷன் வரும். அதில் சொல்லியிருப்பாரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், மாமா அவர்களே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பேசும்போது என்ன மாமா வந்துச்சோ அந்த மாமாவை அப்படியே டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாட்டில் கொண்டு வந்துட்டார். ஏன்னா பேசும்போது அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுறது வேற விஷயம், பட் பாடம் வரும்போது மியூசிக்கு, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதே வாய்ஸ் மாடுலேஷனில் கொண்டு வரது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். அதை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்ததா பாடல் நம்பர் 3 ஞான ஒளி அப்படின்ற படத்தில் வர தேவனே என்னை பாருங்கள் அப்படின்ற பாட்டு தான். இந்த பாட்டை நான் எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா பாட்டில் பாடல் வரும், நடுவில் டயலாக், சிவாஜி கணேசன் அவர்கள் டயலாக் பேசுகிற மாதிரி வரும், அப்புறம் இன்டர்லூட் மியூசிக்கு, பாட்டு, அப்புறம் டயலாகு அந்த மாதிரி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாட்டுன்னு மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அதில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அவ்வளோ கணக்கச்சிதமாக பண்ணியிருப்பார். அது என்ன, அது சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன், அவர் எப்படி அழுவார், அவர் எப்படி உருவார், அந்த உருக்கத்தை அப்படியே அவர் பாட்டில் கொண்டு வந்துட்டார் அப்படின்றதான். சில பேர் கேட்பாங்க, அந்த டயலாக் போர்ஷன் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே பாடியிருக்கலாமே, அது ஏன் டிஎம்எஸ் வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் இதில் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த டயலாக் பேசும்போதும் பேக்ரவுண்டில் மியூசிக்கோட வரும், அதில் டயலாக் பேசணும். அப்போ அந்த மியூசிக், அந்த ஸ்ருதி, அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரியே அந்த டயலாக் பேசணும். உதாரணமா ஓ மை லார்ட் பாடன் மீ, இது ஒரு இது ஒரு பிச்சு. இன்னொன்று ஓ மை லார்ட் பாடன் மீ, இது ஒரு பிச்சு. ஓ மை லார்ட் பாடன் மீ, இது பிச்சு மாறுது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு என்ன ஸ்கேல், அது என்ன ஸ்ருதியில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி
அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் பாடினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். இதெல்லாம் வந்து ஒரு தேர்ந்த பாடகரால் தான் பாட முடியும். ஸோ டிஎம்எஸ் ஐயா அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். அவர் வந்து அந்த ஸ்ருதிக்கு மேட்ச் பண்ணி பேசுறது அதுவும் கூட பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த ஸ்ருதிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இருந்துட்டு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மாதிரியே பேசுறதுதான். அதுதான் வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டு. பாடல் நம்பர் 2 உயர்ந்த மனிதன் அப்படின்ற படத்துல வர அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது அந்த பாட்டு தான். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நான் நினைச்சது என்னன்னா அந்த நாள் ஞாபகம் அந்த ஆரம்பம் வந்து சிவாஜி தான் பேசினாரு பாடினாரு அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டயலாக் பேசிட்டு அப்படியே ஓடி வராரு. ஓடி வந்த பிறகு அப்படியே பேசுகிற மாதிரியே அவர் வந்து அந்த பாட்டு வரும். அப்போ வந்து பர்ஃபெக்டாக அப்படியே சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் எந்த மாடுலேஷன் எந்த ஏற்ற இறக்கம் என்ன பண்ணுவாரோ அதே மாடுலேஷன் வந்து அவர் கொண்டு வந்தார். அப்படியே வந்து டேக் ஆஃப் ஆகும். நண்பனே நண்பன் அப்போ பாட்டு முதல்ல பேசுகிற மாதிரி அந்த நாள் ஞாபகம் பேசுகிற மாதிரி, அப்புறம் நண்பனே 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 அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஸ்ருதி தப்பாமல் பாடுறது அப்படின்றது எல்லா பாடகரும் ஒரு ட்ரெயின்டு சிங்கர் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ட்ராமா பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவருக்கு அந்த வோக்கல் கார்டு, அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு வோக்கல் கார்டு கிடச்சிருந்தது அப்படின்றத நான் பார்க்குறோம். ஸோ இந்த பாட்டு வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் சிவாஜியாவே மாறிட்டார் இந்த ஓல்ட் சாங்கில் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். பாடல் நம்பர் 1 உங்களால் என்ன சாங்குன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, 3, 2, 1 கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, அது என்ன பாட்டுன்னு நான் சொல்லிடுறேன். வசந்த மாளிகை அப்படின்ற படத்தில் வர யாருக்காக அப்படின்ற பாட்டு தான். இப்போ என்ன ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான். ஏன்னா பேர் பாருங்க, வசந்த மாளிகை, ஒரு மாளிகை பிரம்மாண்டம். அதை மியூசிக் பாருங்க, சான்னு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக்கு. அந்த பிக்சரைசேஷன் பாருங்க, பெரிய மாளிகை, வசந்த மாளிகை பிக்சரைசேஷன், கலர் படம், இது எல்லாத்தையும் ஈடு கொடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பாடல் டயலாகு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் யாருக்காக அப்படின்னு அவர் கத்துறும் போது நீங்கள் வந்து பிரிச்சே பார்க்க முடியல. அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்றதா சொல்லலாம். அப்படியே டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அப்படியே வந்து சிவாஜியாவே மாறிட்டாரு, சிவாஜியாவே வாழ்ந்துட்டார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறி இருந்தார். ஸோ 4 பாட்டை நான் சொல்லிட்டேன். இந்த 4 பாட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் சிவாஜியாவே மாறிட்டாரு அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஓகே, நீங்கள் நினச்ச பாட்டு இதில் வந்திருக்கா? நீங்கள் எந்த பாட்டு வந்திருக்கலாம், இதில் ஆட் பண்ணியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.